ஒரு ரத்த ஓட்டத்தில் டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டு கிளாட் ஆகி பக்கவாதமாக மாறுதுங்க. இடது பக்கம் மூளையில் கிளாட் ஆச்சுன்னா வலது பக்கத்தில் நமக்கு அஃபெக்ட் ஆகும். இது வந்து முழுக்க முழுக்க பிரெயினை மட்டும் செக் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஸோ இதில் எங்கே வலி இருக்கோ சர்க்குலேஷன் ஈவனாக இருக்கும். அந்த கைக்கு பக்கவாதமான கைகள் நரம்புகள் ஆக்டிவேட் ஆகும். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூளை சார்ந்த நோய்கள், ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து 50 வயசு 60 வயசுக்காரங்க இந்த மாதிரி தான் அந்த ஸ்ட்ரோக்குங்கிற பேரலைட்டிக் பக்கவாதம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டையர்டு பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய வயதானவர்களுக்கு தான் அஃபெக்ட் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடைமுறை அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் நிறைய பயன்படுத்துகிறவங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா லிவர் அஃபெக்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்ட்ரோக் பேஷண்ட்டு 30 வயசுலேயே இருக்காங்க. 30 வயசுலேயே பக்கவாதம் வந்தவங்க, பாதிக்கப்பட்டவங்கள அழைச்சிட்டு வராங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்களுடைய ஒர்க்கு ப்ரெஷர், மூளையில் வந்து ஒரு பாதிப்பு, ப்ரெஷர் அதிகமாகி ஒரு ரத்த ஓட்டத்தில் டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டு கிளாட் ஆகி பக்கவாதமாக மாறுதுங்க. ஸோ இப்போ மூளையில் பாதிப்பு, மூளையில் வந்து அடைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா வலது பக்க மூளை, இடது பக்க மூளை அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். வலது பக்க மூளையில் கிளாட் ஆகுது அப்படின்னா இடது பக்கம் பக்கவாதம் ஏற்படும். அதே மாதிரி இடது பக்கம் மூளையில் கிளாட் ஆச்சுன்னா வலது பக்கத்தில் நமக்கு அஃபெக்ட் ஆகும், பக்கவாதம், கை கால் வந்து இதாகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்தாங்கன்னா, ஏன்னா இப்போ நாங்கள் பேரலைட்டிக் பேஷண்ட்டுன்னா அஃபெக்ட் ஆகி 1 இயருக்குள்ளே இருந்தால் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், சிகிச்சை கொடுத்தா சரி பண்ண முடியுது. ரொம்ப நாள் ஆகி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கிளாட் வந்து ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாராவது பக்கவாதமாகி 1 மாதம்தான் சார் ஆகுது, 3 மாதம்தான் ஆகுது, ஸோ கம்மியான பீரியடை 1 இயருக்குள்ளே இருந்தாங்கன்னா நீங்கள் அழைச்சிட்டு வாங்க. நாங்கள் எங்கள் இதில் வந்து நிறைய கேசஸை சரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்குன்னு டிவைஸ் இருக்குது. அந்த பிரெயினில் கிளாட் எந்த இடத்துல இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது, அதுக்குன்னே ஸ்பெஷலாக வர்மா ஆயில் இருக்குது. இது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு கம்பைன்டு தெரப்பியாக கொடுக்கும்போது ரிசல்ட் சீக்கிரம் கிடைக்குதுங்க. ஸோ மூளை சார்ந்த பகுதிங்கிறதுனால, மூளையில் கிளாட் ஆகிறதுனால பிரெயினுக்கு உண்டான பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட கட்டை விரலில் இந்த எலும்பு இருக்குங்க, இந்த ஜாயிண்ட்டு, இந்த ஜாயிண்ட்டுக்கு முன்னாடி ஃப்ராண்டல்னு சொல்லுவோம், முன்னாடி 2 பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி பின்னாடி அந்த எலும்புக்கு ஜாயிண்ட்டுக்கு கீழே 2 பாயிண்ட் இருக்குது. இது 4 பாயிண்ட் டெக்னிக்னு சொல்லுவோம். மேலே 2, கீழே 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த புள்ளிகளை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா செக் பண்ணுறோங்க. இந்த பிரெயினுக்கு உண்டான பாயிண்ட்டு தான் 4 பாயிண்ட் டெக்னிக்னு சொல்கிறோம். இந்த பாயிண்ட்டை நாங்கள் செக் பண்ணும்போது எங்கே பெயின் இருக்கோ, இது வந்து முழுக்க முழுக்க பிரெயினை மட்டும் செக் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஸோ இதில் எங்கே வலி இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஸ்டார் மேக்னெட்னு சொல்லக்கூடிய மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த மேக்னெட் வந்து 24 ஹவர்ஸும் கையில் இருக்கணுங்க. பகல் இரவு 24 ஹவர்ஸும் கையில் இருக்கும்போது மூளைக்கு ரத்த ஓட்டம் உங்களுக்கு பாஸ் ஆகும், அந்த பிளாக்கேஜில் இருந்தால் ரிமூவ் ஆகும், ரத்த கட்டு இருந்தால் ரிமூவ் ஆகும், சர்க்குலேஷன் ஈவனாக இருக்கும். அந்த கைக்கு பக்கவாதமான கைகள் நரம்புகள் ஆக்டிவேட் ஆகும். இது ஒரு எளிமையான ஃபார்முலா, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, ட்ரீட்மெண்ட் இருக்குது. மூளை சார்ந்த நோய்களுக்கு, பக்கவாதம், நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள், அது முகவாதமாக இருந்தாலும் சரி, தொடை நரம்பு வாதம்னு சொல்லுவோம், சயாட்டிக்காவாக இருந்தாலும், அந்த மாதிரி எந்த வாத நோயாக இருந்தாலும்
அக்குபஞ்சர் சூஜோக் மெத்தடில் ட்ரீட்மெண்ட் இருக்குது. நீங்கள் தைரியமாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். என்னென்னா 1 இயருக்குள்ளார இருக்கணும். 1 இயருக்குள்ளார இருந்ததுன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஈஸி. சிகிச்சையில் நீங்கள் உடனே நிவாரணை கிடைக்கிறதும் சீக்கிரம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக சிகிச்சையில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க ஏதாவது உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு பார்க்க சொல்லுங்கள், வர சொல்லுங்கள். அதுக்குண்டான சிகிச்சை உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஓகேங்களா? ஏதாவது சந்தேகம்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.